தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடல் அலை போன்று கொந்தளிப்புகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்து இந்த கடல் போன்ற இந்த எனக்கு உதவியற்ற இந்த நிலையில் யார் எனக்கு உதவி செய்வார் என்று நாம் கலங்கி அலைகளினால் அலக்களிக்கப்படுவது போன்று வேதனையில் காணப்படும் பொழுது கர்த்தர் வந்து அந்த கொந்தளிப்பை அமர்த்துவாராம். அலைகளை அடக்கச் செய்து நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பேன் என்று உறுதி கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் நம் வாழ்க்கையில் கொந்தளிப்பு அலைகள் போன்ற அலக்களிப்பும் வரும் பொழுது நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். அவரை நோக்கி நம் கைகளை உயர்த்தி எனக்கு உதவி செய்யும் என்று நாம் அவரை மன்றாடும் பொழுது அவர் விரைவில் வந்து தம் தூதனை அனுப்பி கொந்தளிப்பு போன்ற அந்த பிரச்சனைகளை அமரச் செய்து அலைகளை போன்ற அந்த காரியத்திற்கு அமரச் செய்து நமக்கு வெற்றி தந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கொந்தளிப்பை போன்ற அலைகள் போன்ற பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களை அலக்களிக்கும் பொழுது நீர் உமது வார்த்தையை அனுப்பி எங்களுடைய அந்த அமளியை, அந்த வேதனையை, அந்த அலைகளை அமரச் செய்து எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையும் உம்மை விடமாட்டோம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அலைகளை போன்ற கொந்தளிப்பை அமர்த்தி எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.